ஹாய் கைஸ், இதை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் சேலஞ்ச் போடுறதால அந்த ஃபுட்டை எப்படி செய்கிறோம், ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. சிக்கன் டிக்காவும் ஃபுட் சேலஞ்சில் பண்ணிட்டுருந்தோம், பட் ஃபிஷ் ரெசிபி தான் எனக்கு போட்டிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைங்க. மார்னிங் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இட்லி, எக்கு, சிக்கன் குழம்பு. இட்லி பாருங்கள், வீட்டில் எல்லாம் இட்லின்றாங்க. ஆனால் இட்லியில் எவ்வளோ ஒரு பேட் இது இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இட்லிலாம் அவாய்ட் பண்ணதால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான். சிக்கன் குழம்பு தான் காலையே வந்து குக்கரில் செஞ்சாச்சு. மார்னிங் இப்படி தான் போச்சு. ஒரு 11 o'clock மேலே வந்து ஃபிஷ் வந்து இன்றைக்கி ஃபுட் சேலஞ்ச் பண்ணோன்ட்டு சொல்லி, இது வந்து ஜிலேபி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டு மீன் சொல்லுவாங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன். என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து சில்லி பவுடர், பெப்பர், சால்ட், லெமன், கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இவ்வளோ தான். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் எக்ஸ்ட்ராலாம் நான் ஆட் பண்ணல. இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணேன். பசங்கள்லாம் வந்து நாங்களும் செய்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ரைட் ஏஜ் டு ஹெல்ப் அவர் சில்ட்ரன்ஸ் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு சின்னதாக வந்து நம்ம செய்யும் போதே நம்ம கூட செஞ்சாங்க அப்படின்னா தான் நம்ம இல்லாதப்போ அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். எப்படின்னா இந்த வே ஆஃப் வி க்ரோயிங் அவர் சைல்டு அப்படின்னே சொல்லலாம். அதுக்குன்னு வேலை வாங்குறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுற வேலை இதெல்லாம். வீட்டை பெருக்கு சொன்னால் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறாங்க, பட் வந்து இந்த மாதிரி வேலைலாம் வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுவாங்க. இந்த மாவு பிசிறது, சப்பாத்தி உருட்டுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் வந்து பசங்க கேட்பாங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், என் பெரிய பொண்ணு தயங்கிட்டே, அம்மா நானும் பண்ணவா, ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நானே சொல்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி வேலைலாம் வந்து பசங்க அவங்களே இனிஷியேட்டே பண்ண தேவையில்ல, அவங்களே வந்து இனிஷியேட் பண்ணி கேட்பாங்க. நம்ம அதை புல் பண்ணவே தேவையில்ல. அது மாதிரி சின்ன வேலைலாம் குழந்தைங்க பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம பிஸியாக இருந்தால் இதை போட்டு கொடுத்து அவங்க மிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருவாங்க. அது மாதிரி ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க அவங்களே. த வே ஆஃப் லேர்னிங். அப்புறமா வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம்னு வச்சிங்களேன். எங்கள் வீட்டு எங்கள் 2 பொம்பளை பசங்களும் நம்ம சொல்கிறத வந்து நல்லா கேட்பாங்க. ரொம்ப அடலாம் கிடையாது, சின்னதாக கொஞ்சம் அடமென்ட்டு. இப்படி தான் இன்றைக்கி வந்து ஜிலேபி ஃப்ரை வந்து செஞ்சிட்ருந்தோம். பாருங்கள், ஒருத்தர் அவங்க நல்லா பண்ணலாம் கூட, நான் இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்னா அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மீன் வந்து நம்ம அறியும் போதே வந்து பிளட்டோடு தான் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லது, நாட்டு மீனுன்னு சொல்லுவாங்க. சரி, அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, சரி ஒரு மீன் வீட்டில் தான் ஃப்ரை பண்ணுறோம், ஒரு மீன் மட்டும் வச்சு சேலஞ்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃப்ரைட் ஃபிஷ் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றதால ஒரு மீன் மட்டும் வச்சு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா தடவி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம்லாம் மேரினேட் பண்ணல. ஒரு 1/2 an hour 45 minutes மேரினேட் பண்ணோம். ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடுறாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வெளியே தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். பசங்களுக்கு கொடுக்கறதால மோஸ்ட்லி நாங்கள் தக்காளிலாம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே மாட்டோம். காய்கறிலாம் கூட ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதோட சரி. ஏன்னா வில்லேஜ் சைடுன்றதால எங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஃபிஷ்லேருந்து கறி எல்லாமே. சென்னை சைடில் பார்த்தா எல்லாமே ஸ்டோர் பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. நல்லா மசாலா போட்டாச்சுங்க. எத்தனை மீன் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராச்சும் கமெண்டில். எப்படி சொல்கிறது, வீட்டில் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு 7 பேர் இருப்போம்னு வச்சிங்களேன். அப்படி இல்லாமல் அம்மா வீட்டுக்கு எது செஞ்சாலும் கொடுத்து அனுப்புவோம். இப்படி தான் வந்து அவங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க, நாங்களும் எது செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். அப்படி இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான்வெஜ் வாங்கினா வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா. இப்படி தான் வந்து இன்றைக்கி டே போச்சு. ஃபுட் சேலஞ்ச் வீடியோக்குமே நிறைய சப்போர்ட்டு, கலர் சேலஞ்ச் வீடியோக்குமே நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துருந்தாங்க, புதுசான சொந்தங்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுட் சேலஞ்சும் பண்ணுங்கள். கலர் ஃபுட் சொல்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபுல் டே அதை சாப்பிட சொல்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஒருத்தவங்க க்ரீன் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க ப்ரௌன் சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வீட்லேயே தான் நான் ட்ரை பண்ண முடியும். நான் மோஸ்ட்லி வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வெளியே போகிற மாதிரி தான் அம்மா வீட்டுக்கு போனால் வெளியே போவேன். அப்போ நான் 100 rupees சேலஞ்ச் பண்ணுறேன். 100 rupees வச்சு 1 day ஃபுல்லாக சாப்பிட்றது கண்டிப்பாக வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். எங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் சாப்பிட்றோம், அதில் வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். அது பண்ணலான்னு மட்டும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான கலர் சேலஞ்சோடு நாங்கள் உங்களை ஷார்ட்ஸில் சந்திக்கிறோம். கடைசியாக வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி மீன் வறுத்தாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து நல்லெண்ணெய் வந்து அவங்களுக்கு ரொம்ப திகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி ஒரு 2 மீன் மட்டும் வறுத்துக்கிட்டேன். மற்றபடி பசங்களாம் வந்து நல்லெண்ணெயில் வறுத்து தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா அதுவே வந்து பழகிடுச்சு சாப்பிட்டு. பாருங்கள் என் பொண்ணு, அம்மா நானே போடுறேன் பாருங்கள் ஒரே கிளாப்பு. சரி கொஞ்ச நேரம் மட்டும் உட்கார வச்சுட்டு இறக்கிடலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருந்தேன். நான் போடுறேன் அப்படின்ட்டு. பாருங்கள், நான்வெஜ்ஜே செஞ்சாலும் நாங்கள் பாருங்கள் காய்கறியும் அரிஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், பீர்க்கங்காய் கூட்டு. என்ன தான் சண்டேவாக இருந்தாலும் காய்கறி மட்டும் கண்டிப்பாக வீட்டில் ஏதாச்சும் ஒரு டிஷ் செஞ்சுருவோம். பாருங்கள்,
ஒரு மீன் போட்டேன்னா எண்ணெய் திரிக்க ஆரம்பிச்சா வாமா கீழே இறங்கி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இறக்கிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஒரு மீன் சாப்பிட்டாவே வந்து மதியம் சாப்பாடே சாப்பிட தேவையில்ல, அந்த அளவுக்கு வந்து பெருசு பெருசாக இருந்தது. ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் வந்து பண்ணணும். ஹீட்டிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் திங்ஸ் வந்து நீங்கள் நியூவாக பை பண்ணி காமிக்கணும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஏதாச்சும் அப்போ கேம்லேயே வந்து நான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க கையிலேருந்து நாங்கள் என்ன தான் வந்து அவங்கள பார்த்து அந்த மாதிரியே பண்ணாலுமே நாங்களே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய வரும். சேலஞ்ச் இல்லாமல் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எங்கள் அண்ணி கூட இந்த மாதிரி லாங் வீடியோலாம் கண்டிப்பாக வரும். லாங் வீடியோஸ்லேயும் சேலஞ்சஸ் வீடியோ போடலான்னு இருக்கும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிக ரெஸ்பான்ஸ்க்கும் கமெண்ட்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காமல் வந்து உங்களுக்கு வரும். நாங்கள் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே வந்து பார்க்க முடியும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இந்த வீக்கு. ஆக்சுவலாக வந்து நிறைய சப்ஸ்கிரைப்ஸும் கூட, அதுக்கப்புறமா வந்து நிறைய லைக்ஸு, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே. பாய்.